உங்க வீட்ல யாராச்சும் டயபெட்டிக் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரிசி சேர்க்காம ஏதாச்சும் டிஃபன் செய்யணும்னு பாக்குறீங்களா? இல்ல ஜிம்முக்கு போறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு பாக்குறீங்களா? இல்ல நான் இட்லி தோசையில நிறைய அரிசி இருக்கு. ஆனாலும் இட்லி தோசையை எப்படிங்க விடுறது அப்படின்னு சொல்றவங்களா? அப்பனா உங்களுக்கான சூப்பர் டிஃபன் தாங்க இது. நோ அரிசி, நோ ரவா, ஒன்லி பருப்பு, ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச் இட்லி. ஒரு இட்லியே அப்ராக்சிமேட்டா 4 to 5 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அந்த இட்லி எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாமா? இதுக்கு ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வைங்க. இப்ப இந்த தண்ணி நல்லா கிளீனா வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லனா பருப்பு ஸ்மெல் வரும். இத மிக்சில போட்டு அரைச்சிடலாம். 2 பேட்சா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு இல்லைங்க. ஒரு 80 to 90% அரைச்சா போதும். இது வெறும் பருப்புங்கிறதுனால சீக்கிரமா அரைப்பட்டுடும். கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போரும். ரொம்ப கெட்டியா இருக்கணும் தேவையில்லை. 2 ஆழாக்குக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு 8 to 10 ஹவர்ஸ் இல்லனா ஓவர் நைட் விட்டுருங்க. இது நல்லா பொங்கி வரத்துக்கு நார்மல் இட்லி மாவை விட 2-3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்குது. எனக்கு இது ஒரு 14 to 15 ஹவர்ஸ் எடுத்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரத்துக்கு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணினாலும் மாவு அடியில போகாதுங்க. அதே அளவு தான் இருக்கும். இப்போ இதை இட்லி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதும் வச்சு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். இந்த இட்லில உளுந்து வாசனை வருமா, இல்ல பாசிப்பயிர் வாசனை வருமா, இல்ல நார்மல் இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா, இல்லனா பிச்சு பிச்சுன்னு இருக்குமா? இவ்வளவு டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரு முறை செஞ்சுதான் பாத்துருங்களேன். ஒர்த் டு ட்ரைன்னு சொல்லுவேங்க. ஒரு வேளை டிஃபன்லயே அன்னைக்கு தேவையான பாதி அளவு புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிருங்க. தோசையும் நல்லா கிறிஸ்பியா லைட்டா இருக்கும். பட் இந்த மாவுல என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு இட்லி தாங்க. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.